யார் கூட இருக்கவன் அவ்வளோ பேரை கூட என்னால் சொல்ல முடியும். அவங்க சொல்கிறாங்க கவனமாக இருங்க சார், விஜயை கவனமாக இருக்க சொல்லுங்கள். நான் இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, விஜய் பெரிய அளவில் வந்தாச்சு. விஜயை நான் நேசிக்கிற நடிகர். அவர் கூட இருக்கிற கள்ளப்பயல்களை அவர் கண்டுபிடிச்சிக்கணும். அந்த ரைடு நடந்தது காரணமே, உங்களை என்னையும் பிரிச்சது காரணமே அந்த கூட இருந்த கள்ளப்பயலுவதாங்கிறது எப்படின்னு என்ன உட போகிறது கிடையாது அவனும். ஆனால் ஏதாவது ஒரு டிவி மூலமாக நீங்கள் பார்த்து பக்குவப்படணுங்கிறத தான் சொல்கிறேன். நான் வளர்த்த மரங்க, நான் தண்ணி ஊற்றுனது, அவர் தான் ஹீரோ இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கூட 4 பேர் வேணுமில்ல, எவனும் தனியாக வளர முடியாது. பாபா லட்சுமணன் இருக்கணும்னா அங்கே விக்ரமங்கிற ஒரு ஆள் தேவை. அன்னை பாவா லட்சுமணன் வந்து எனக்கு இப்பவும் இல்லை, 35 வருஷத்துக்கு முன்னால் நான் வாய்ப்பு தேடும் போது அவருக்கு ஆஃபீஸுக்கு போவேன். எனக்கு விக்ரமன் இப்போ பெரிய டைரக்டர் இருக்கிறனால அப்போ அவர் திறந்து விட்டால் தான் விக்ரமனை பார்க்க முடியும். அந்த நேரத்தில் பாபா தான் முக்கியமான ஆளுங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு சிவனுக்கு நந்தி எப்படி முக்கியமாக அதே மாதிரி இவர் நந்தி மாதிரி அங்கே தான் இருப்பார். இவர் திறந்து விட்டால் தான் நான் விக்ரமனை பார்க்க முடியும். அதனால் அவரை காக்கா பிடிச்சி எடுத்து நான் அவரை பார்க்க அப்போ நான் அப்போ 10ல் ஒரு வாய்ப்பு தேடி வந்த காலகட்டங்கள். அதுக்கப்புறம் பத்திரிகைகள், பெரிய பத்திரிகைகள் தான் சேர்ந்தேன். எல்லாருக்கும் தெரியும், ஜெமினி சினிமாவில் நான் பொறுப்பாசிரியராக சேர்ந்து அதுக்கப்புறம் தான் நான் எல்லா திரையுலகத்தில் பெரிய ஆளாகினேன். அப்போ அவர் எனக்கு அந்த டைம்லேருந்து நல்ல ஒரு நட்பு உண்டு, நல்ல மனிதர். அவர் இன்னும் உயரமான இடத்துக்கு சேர்ந்துருக்கணும். காலத்தின் சூழல் சிலருக்கு நல்ல திறமையாளர்களை கூட அவங்களுக்கு அந்த வாய்ப்புகளை வழங்காமல் தடுத்து நிப்பாட்டியிருக்கோம். அது காலத்தின் சூழல் தான் சொல்லணும். இந்த வந்திருக்க எல்லா நடிகர்களுமே எனக்கு இவரெல்லாம் ரொம்ப பிடிக்கும். விஜயராஜ் என்னென்ன ஒரு டிக்கெட் கொடுக்கறதுல அப்படி ஒரு காமெடி பண்ணியிருப்பார். டிக்கெட் பாரு, பணத்தை கொடுக்க மாட்டார், திருப்பி இது 2 மீதியை கொடுக்க மாட்டார். இதுலேயே டென்ஷனாக இருப்பார் வடிவேலு. திரும்பி தருவானா தரமாட்டான். அப்படி ஒரு நல்ல காமெடி சென்ஸ் சொல்லுவார். அதே மாதிரி அம்பானி சங்கர், அன்னை சென்ராசு, தெனாலி, இப்போ எல்லாருமே இப்போ இன்னும் ஒரு 4 பேர் வந்துட்டு இருக்காங்க. ஒரு 10 பேருக்கு உதவி பண்ண நேற்று சொன்ன 10 பேருமே வந்துட்டாங்க. ஏன்னா ஒரு எப்போவுமே என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு விழா நடத்தின ஒரு நோட்டு கொடுத்தா போதும், ஒரு முட்டாயை கொடுத்தா போதும் பிறந்த நாள். அது என்னுடைய அகராதியில் அது கிடையாது. நீங்கள் ஆரம்பத்தில் விஜய் கூட இருக்கும்போதும் நீங்கள் பார்த்துருப்பீங்க பத்திரிகை. ஏதாவது நமக்கு ஒரு சமூக அக்கறை இருக்கணும், ஏதாவது சமூகத்துக்கு நம்ம உதவியாக இருக்கணும். இல்லைன்னா செய்யக்கூடாது. ஒரு உண்மையிலே ஒரு சமூக அக்கறை கொண்டவர் அண்ணன் விவேக் அவர்கள். நல்ல ஒரு முற்போக்கான கருத்துக்களை, ஒரு மூட நம்பிக்கைக்கு எதிரான கருத்துக்களை மிக அழகாக நல்ல காமெடியாக சொல்லிட்டு போனவர். அவரை ஞாபகப்படுத்தும் போது இந்த கலைஞர்கள்லாம் கூப்பிட்டு பண்ணும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏதோ வந்தோம் போகணுங்கிறது இல்லை. இப்போ நான் ஒரு பத்திரிகையாளராக இருந்தேன், அப்படியே போயிட்டேன். இல்லை ஒரு பிஆர்ஓ இருந்தேன், அப்படியே போயிட்டேன். இல்லை ஒரு இப்போ ப்ரொடியூசர் நிறைய பேர் வந்திருக்காங்க, நிறைய பேர் தோற்று போயிடுறாங்க. இப்போ கூட அண்ணன் வி சேகரண்ணே சமூகத்தை நமக்கு அப்படி இல்லை. இந்த சமூகத்துக்கு ஏதாவது பண்ணிட்டு போகணும். என்ன முறையில் நீங்கள் போய் கேளுங்க, நான் சொல்ல வேண்டாம், என்னுடைய கல்வெட்டுகள் பேசும். அனைத்து இடங்களும் ஏழை மாணவர்களுக்காக அரசு பள்ளிகளுக்கு கலை அரங்கங்களும் வகுப்பறைகளும் கட்டி கொடுத்துருக்கேன். நீங்கள் எங்கே பார்த்தாலும் அது அங்கே இருக்கும். இது கொஞ்ச நாளாக ஏன் வரலன்னு கேட்டாங்க. அந்த தொண்டுகள் அதிகமாக இருந்தனால தான் எனக்கு அதிகமாக வரல. இப்போ அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஆப்ரேஷன். அதுக்கப்புறம் என்னை உற்சாகப்படுத்தி என்ன நண்பர்கள்லாம் நீங்கள் வரணும், உங்களுடைய பணியை பற்றி எங்களுக்கு தெரியும். ஒரு பெம்பளை எழுதின கட்டுரைக்காக தான் நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கேன். ஒரு பெண் ஜேர்னலிஸ்ட்டு சவுத்துலேருந்து எழுதியிருக்கேன், ராஜேஸ்வரினி. நீங்கள் கட்டின அந்த அரசு பள்ளிகளுக்கு கட்டின கலையரங்கங்கள், வகுப்பறைகள், விளையாட்டு திடல்கள் வேறு யாராவது அந்த மாவட்டத்தில் கட்டியிருக்காங்கன்னு நான் கூகுளில் செக் பண்ணோம்னே இல்லை, தமிழ்நாட்டு அளவில் செக் பண்ணோம்னே இல்லை, இந்தியா அளவில் செக் பண்ணோம்னே இல்லை அப்படிங்கிறத அந்த கட்டுரையை எழுதி அது யாருன்னா ஒரு அப்பாவி ஒரு பிஆர்ஓ அந்த பத்திரிகையாளர் பிடி செல்வகுமார்னு எழுதியிருக்காங்க. நம்ம வெறுமனே ஒன்று கட்டிட்டு போயிடலாம். ஒரு கலையரங்கம் கட்டினா எத்தனை லட்சங்கள் வரும், அதுக்கு என்ன வழியை சம்பாத்தியம் பண்ணணுங்கிற. நம்ம ஒரு பெரிய நடிகர்களோ உச்சத்தில் இருக்கவங்களோ இதுவோ கிடையாது. நம்ம சாதாரண பிஆர்ஓ தான். அதுவும் ஒரு ஒழுக்கமான இடத்துல ஒரு 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 நியாயமான முறையில் நடக்கிற ஒரு சந்திரசேகர்கிட்ட விஜய்கிட்ட தான் நம்ம மெயினாக இருந்தோம். ஆனால் அதை தாண்டி நான் நிறைய வேலை பார்த்தேன். நிறைய பேர் ஒருத்தர் சொல்லியிருக்கா, அவர் நிறைய 10 வீடு வச்சுருக்காரு. நீ 10 வீடு வச்சா என்ன, சின்ன வீடு தான் வைக்கக்கூடாது. என்னண்ணே 10 வீடு வச்சிருக்காரு, இப்போ கூட காட்டுட்டோம். அந்த 10 வீட்டில் 8 வீடாக அவருக்கு எழுதி கொடுத்துருவேன். ஏங்க எத்தனை உழைப்பு உழைச்சிருக்கேன்னு தெரியுங்க. கூட இருக்க அத்தனை பேருக்கு மீறான் பேசுகிற மாதிரி தெரியுங்க. பத்திரிகையாளராக இருந்திருக்கேன், பிஆர்ஓ இருந்திருக்கேன். இத்தனை 1-2 படங்கள் 200 படங்கள் பிஆர்ஓ பண்ணியிருக்கேன். 122 படங்கள் ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ரிலீஸ்னா மீடியேட்டராக வேலை பார்த்துருக்கேன், ஆம்புலன்ஸில் வேலை பார்த்துருக்கேன், சொந்தமாக பத்திரிகை நடத்தியிருக்கேன். எத்தனை உழைப்பு இருக்குன்னு எனக்கு தெரியும், கூட இருக்கவனுக்கு தெரியும். ஒரு நாளும் நிம்மதியாக நான் தூங்குனே கிடையாது, இன்னைக்கு தூங்குனே கிடையாது. அவன் சொல்லியிருக்கான் 10 வீடு அவருக்கு இருக்குதான். எதுக்காக சொல்கிறேன்னா அவர் குறை சொல்கிறதுக்காக இல்லை, யாருக்கு எப்படி நீ பார்த்து பேசணும். இன்னைக்கு தூங்க முடியல. ஆப்ரேஷன் பண்ண என்ன 3 மாதம் ரெஸ்ட் எடுக்கணும்னா இந்த பழனிக்குமார் என்ன கண்ணா பண்ணாணி திட்டினார், எதுக்கு இப்படிலாம் பண்ணுறானே. இல்லைன்னா என்னால் தூங்க முடியாது, என்னால் வீட்டில் இருக்க முடியும், வீட்டில் இருந்தால் திரும்ப அட்டாக் வந்துடும் அப்படின்னேன். வீட்டில் இருந்தால் தானே அட்டாக் வரும், எனக்கு உழைக்காமல் என்னால் இருக்க முடியாது. இந்த மக்களெல்லாம் பார்த்து இப்படி ஏதாவது ஒரு சமூக அக்கறையோட ஏதாவது செய்யலைன்னா தான் என்ன நிம்மதியாக இருக்க முடியாது.
அதுக்காக நம்ம இப்படி ஓடி வரோம். இது எதுக்காக சொல்லணும்? உழைக்கணும், கஷ்டப்படணும். கஷ்டப்படவங்கிற தயவு செய்து நீங்கள் இது பண்ணாதீங்க. ஏதோ ஒரு பெரிய இடத்துல ஏதோ ஒரு ஜாலரா தட்டினோடனே விஜய்க்கு ஒன்றை விட முன்னால் இருந்தவருக்காக உழைச்சவங்கிறது உலகத்துக்கு தெரியும். நீ காசு வாங்கிட்டு வேலை பார்க்குறவங்கிறது அதுவும் தெரியும் உலகத்துக்கு. நீ திருட்டுத்தனமா பொய்த்தனமா காசை வாங்கிட்டு பண்ணுறவங்கிறது உலகத்துக்கே தெரியும். நான் எப்படி வேலை பார்த்தவங்கன்னு விக்ரம் வீட்டில் ஒரு தண்ணி கூட குடிக்க மாட்டேன். அவர்கிட்ட பேட்டி தான் எடுக்க போவேன். எனக்காவது ஒரு 5 ரூபா அவர்கிட்ட நின்று பல்ல காட்டிட்டு இருப்பேன். நீ கழுக்க இருக்குமா? பண்ண மாட்டேன். அப்படி உண்மையாக அதனால தான் 27 வருஷம் ஒரு விஜய் அவர்கள் கூடாலையும் ஒரு சந்திரசேகர் அவர் கூடாலையும் என்னால் வாழ முடியுது. என்ன இன்னைக்கு ஒரு குட் புக்கில் தான் இருக்கேன். நேற்றும் சந்திரசேகர் அவர்களை மீட் பண்ணிட்டு தான் வரேன். இருக்க முடியுமாங்க? 2 பெரிய ஜாமான் கூட ஒரு ஆள் இருந்து வேலை பார்க்க முடியுமா? 2ம் பெரிய ஆள். அங்கே உண்மையாக இருந்து தான் வேலை பார்த்துட்டு சில சகனிகள் சில சூழ்ச்சிகளால் ஒரு படம் நல்லா வரும், ஓடும், ஓடாது, அதை பயன்படுத்திட்டு அன்னைக்கு நடந்த இப்போ ஒரு இந்த உண்மையை சொல்லி தான் ஆகணும். அன்னைக்கு கூட ஏன் சொல்லலாமாங்க? சொல்லாம செத்துட்டோம்னா இவனுக்கு தெரியும். என் வீட்டில் நாளைக்கு ரிலீஸுங்க படம் சொன்ன மனசுக்கு என் படம் புலி. இன்னைக்கு ரைடு இதுவரை உலக சரித்திரத்திலே முந்தின நாளைக்கு படம் ரிலீஸ்னா இன்னைக்கு ரைடு நடக்காது. எந்த படமும் நடக்காது. ஹவுஸ் அரெஸ்ட். ஒரு சாதாரண பிஆர்ஓ எப்படி படம் ரிலீஸ் பண்ண முடியும்? நாளைக்கு எந்த டிஸ்ட்ரிபியூட்டராக வருவானா தியேட்டருக்காரன் வர நல்ல யோசனை பண்ணுங்க. என்ன நிலைமையில் இருந்திருப்பேன் வாழ்க்கையில். இதிலிருந்து மீண்டு வந்துடலாம் கடவுளே, ஒரு பெரிய இடத்துக்கு போயிடலாம், கடவுள் நமக்கு ஒரு வழி விட்டுருக்காரு இருக்கும்போது அப்படி நடக்குது. ஒரு பைசாவில் என் வீட்டில் வெறும் 2000 ரூபா இருக்குது. என் மனைவி கிட்ட கண்ணீர் விட்டு சொல்கிறாங்க அந்த அதிகாரி, எப்படி உங்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணதே உங்கள் கூட வேலை பார்க்குறவன் விஜய் கூட இருக்கிறவன் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. நான் அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு வரணும், சண்டை போட்டுட்டு வரணும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை உருவாக்கியிருக்கானு. நான் இதை இப்போ கூட சொல்லணும்னா எப்போ சொல்கிறது? அந்த ரைடு நடந்ததுக்கு காரணமே என் கூட இருந்தவங்க. ஏன்னா நான் பெரிய ஆளாக வந்துடக்கூடாது. ஏன்னா விஜய்கிட்ட ஒரு குட் புக்கில் இருக்கேன். படம் எடுத்துகிட்டு முதல்ல ஒரு எங்கே ஒரு பேன் இண்டியா படம் இந்திய அளவில் உள்ள படத்தை எடுத்திருக்கேன். அவர்கிட்ட நல்ல பேர் எடுத்து அடுத்தால நான் போயிடக்கூடாதான். யார் கூட இருக்கவன் அவளை பேரை கூட என்னால் சொல்ல முடியும். அவங்க சொல்கிறாங்க கவனமாக இருங்க சார், விஜயை கவனமாக இருக்க சொல்லுங்கள். நான் இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, விஜய் பெரிய அளவில் வந்தாச்சு. விஜயை நான் நேசிக்கிற நடிகர். அவர் கூட இருக்கிற கள்ளப்பயல்களை அவர் கண்டுபிடிச்சிக்கணும். இந்த ரைடு நடந்தது காரணமே உங்களை என்னையும் பிரிச்சது காரணமே அந்த கூட இருந்த கள்ளப்பயலுவதாங்கிறது எப்படி என்ன கூட போகிறது கிடையாது அவனும். ஆனால் ஏதாவது ஒரு டிவி மூலமாக நீங்கள் பார்த்து பக்குவப்படணுங்கிறத தான் சொல்கிறேன். நான் வளர்த்த மரங்க, நான் தண்ணி ஊற்றுனது. அவர் தான் ஹீரோ இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கூட 4 பேர் வேணும் இல்லை, எவனும் தனியாக வளர முடியாது. பாபா லட்சுமணன் இருக்கணும்னா அங்கே விக்ரமங்கிற ஒரு ஆள் தேவை. அப்போது நாங்களும் கூட இருந்து உழைச்சுவோம். அவர் இன்னும் நல்லா இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் கூட இருக்கிற சகுனிகள். ஒரு மகாபாரத யுத்தத்துக்கு காரணமே சகுனி தான். ஒரு ராமாயணம் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணமே கூனி தான். அப்போ கூட இருக்கவங்க நல்லவர்களும் வல்லவர்களும் நியாயமானவர்களையும் நீங்கள் வைக்கணும். நீங்கள் எங்கிட்ட கேட்க, ஏன்னா நாங்கள் 27 வருஷம் நாங்கள் உங்களுக்காக உழைச்சதை உங்கள் கூட இருந்து நான் எல்லாமே கேட்டீங்க. ஆனால் இப்போ கேட்கக்கூடிய அளவில் இல்லை. ஆனால் நீங்கள் பக்குவப்படுறதுக்கு இது ஒரு வாய்ப்பு. இது இப்போ கூட செய்கிறது உங்கள் நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நான் என்ன எவ்வளோ காலம் வாழ்வனி தெரியாது. ஆனால் அந்த உண்மையை சொல்லாமல் போயிடக்கூடாது. இந்த ரைடுக்கு காரணம் என் கூட இருந்த அந்த கள்ள பயிலுவை அவனுக்கு தெரியணும். ஏன்னா அது சொல்கிறதே அங்கே ரைடுக்கு வந்தவங்களே சொல்கிறாங்க, வேறு யாரும் சொல்லலை. இது என் தாய் மீது சத்தியம் என்பதை இப்போ சொல்லிடுறேன். ஏன்னா இதை இப்போ சொல்லலாம், என்னைக்கே சொல்ல முடியும், இதெல்லாம் ஏன் சொல்லணும் அப்படி கிடையாது. நீங்கள் அதே ஆள் தான் அவங்க கூட இருக்கிறான், அதே துறைக்கு அவங்க கூட இருக்கிறான். இப்போ அவங்க அப்பா இருந்தால் அதை களை எடுத்துருவார். அப்போ இது மூலமாக தான் அவருக்கு எப்படியாவது தெரியட்டுங்கிறக்காக சொல்லணும். உண்மை தெரியணும். உண்மை கசக்கும், ஆனால் அது தெரியணும். நன்றி நண்பர்கள். வேறு ஏதாவது கேட்கணுமா? சார் அதான் இல்லை, ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வன்முறையை தூண்டுற மாதிரி தான் பேசுகிறார். நீங்கள் சொல்கிறது 100% தான் உண்மை. ஆதவ் அர்ஜுனா எவ்வளோ நாள் ஆகுது விஜய் கூட வந்து சொல்லுங்கள்? 6 மாதம் இருக்குமா? 1 வருஷத்துக்கு உள்ளதான், 6 மாதம் தான் ஆகுது. அதுக்கு முன்னால் அவர் எங்கே இருந்தார்? விடுதலை சிறுத்தை கட்சி பிசிகாவில் இருந்தார். அதுக்கு முன்னால் எங்கே இருந்தார்? சரி, அதுக்கு முன்னால் எங்கே இருந்தார்? சும்மா இருந்தார். என்ன நடந்ததுன்னு சொல்கிறேன். எல்லாம் உண்மை தெரியணும்ல. மார்ட்டின் அவர் வந்து அரெஸ்ட் ஆகி இருக்கிறாரு சார். நான் சொல்கிறேன், உண்மையை சொல்கிறேன். ஏன்னா மார்ட்டின் அவர் பையன் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அரெஸ்ட் ஆகி இருக்கும்போது அவருடைய பொண்ணு வந்து சூசைடு அட்டன் பண்ணுறாங்க. அவருடைய மகள் சூசைடு அட்டன் பண்ணுறாங்க. அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கும் போது சென்னைக்கு வரும்போது இவர் வந்து அதில் வந்து தலையிடுறார். தலையிட்டு பழகி அந்த பெரிய இடமெல்லாம் எப்படியாவது அந்த பொண்ணை கவர் பண்ணணும்னு சொல்லி 9 வயசை குறைச்சி சொல்லி அந்த பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறாரு. எத்தனை வயசு நான் சொல்கிறேன், எனக்கு எந்த பயமும் கிடையாது. 9 வயசு குறைச்சி சொல்லி ஒருத்தன் கல்யாணம் பண்ணுறான். அந்த வீட்டில் 3 தொழிலை தொடங்குறான். என்ன தொழிலெலாம்? டெக்ஸ்டைல்ஸ் தொழிலை தொடங்குறாரு. தோல்வி, பணத்தெல்லாம் இழக்கிறாங்க. ஸ்டீல் ஃபேக்ட்ரி தொடங்குறாங்க.
பணத்தெல்லாம் இழக்கிறாங்க. அடுத்தால ஃபைனான்ஸில் நல்லா சம்பாதிக்கலாம்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ் உருவாக்கும் போது 99 ஷேர் ஹோல்டர்ஸ் அவர் பேர்லேயே வச்சுட்டு மனைவி பேரில் ஒரு ஷேரை வச்சுட்டு அதில் இருந்து இப்போ அந்த அந்த தொழிலில் தோல்வி அடைஞ்ச தொழிலுக்கு பிறகு அங்கே இருக்க பணத்தை வாங்குறதுக்கு 99% இருக்கு இல்லையா, அந்த பணம் தான் 100 கோடிக்கு மேலே. நான் இப்போ ஆதாரத்தோடு சொல்கிறேன், 109 கோடி வந்திருக்கு சார். அதுவும் அக்கௌண்ட்டில் வந்திருக்கு, என்கிட்ட இருக்குது ஆதாரம். யார் இவர் உழைச்சி வந்துட்டாரு, நேர்மையாக வந்துட்டு. இப்போ நாங்கள்லாம் உண்மையாக உழைச்சிட்டு வந்திருக்கோம், கடினமாக உழைச்சிருக்கோம். ஆனால் உழைக்காமல் ஒருத்தன் இந்த 109 கோடி அவருக்கு வந்திருக்குது. ஆனால் அவர் உழைச்சி வந்ததா? பொய்யாக வந்தது, தப்பாக வந்தது. நீ என்ன செய்யணும், நேர்மையாக ஒரு கட்சி கூடல வந்திருக்கேன், நேர்மையாக உழைங்க. இந்த கட்சி ஒரு பீஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும். நீ யாரை போய் கேட்குறா, ரவுடிசம் பண்ணுறாருன்னு ஒருத்தர் சொல்கிறாரு. நீ என்ன செய்யணும், ரவுடிசத்தை ஒழித்து நாங்கள் அமைதியாகணும்னு சொல்லணும். நான் 6 மாதம் வெயிட் பண்ணு, நான் ரவுடிசம் யார் நீ காட்டுறேங்கிறேன். என்னடா இந்த தமிழ்நாடு பைத்தியக்காரங்களா நாங்கள்லாம், நீ ரவுடிசம் பண்ணுறதை பார்க்குறதுக்கு எப்படி பேசுகிறான்? 6 மாதம் மட்டும் வெயிட் பண்ணுங்க, எங்கள் ரவுடிசம் என்னன்னு தெரியும். இதை விஜய் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறாரா? அதுக்கு தான் நான் இதை சொல்லிட்டு இருக்கேன் சார். வீட்டுக்கு தான் சொல்லிட்டு சொல்கிறேன். இவ்வளோ நெஞ்சு வலிக்க போகிறோம் நான் சொல்கிறேன். காரணம் என் தலைவனை எப்படியா மீட்கணும், அவருக்கு இது போய் சேரணுங்கிறத நான் சொல்கிறேன். எவர்கிட்ட கேட்டால் உங்களுக்கு ஆமாம் 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 ஆமாம். யார் பேர்? அது நான் சொல்ல. இப்போ ஆதவ அர்ஜுனா எதுக்கு சொன்னால் கரண்டில் நடந்துட்டு இருக்கு தம்பி. ஒரு மினிஸ்டர் சொல்கிறாரு, அடுத்தால யாரை பேசுகிறாரு? சிஎம் வந்து யாருக்கிட்டையாவது இன்னைக்கு மிரட்டுறாரா, ரவுடிசம் பண்ணுற மாதிரி பேசுகிறாரா? நான் உண்மையை சொல்லணும். கரூர் விஷயத்தில் அவர் உண்மையில் ஒரு கண்ணியமான ஒரு முதலமைச்சராக நடந்துக்கிட்டார். இரவோடு பிளேட் பிடிச்சி, அவருக்கும் நோய் இருக்கும், குடும்பம் இருக்கும் இல்லையா, இரவோடு போய் எல்லா விஷயத்தையும் சால்வ் பண்ணியிருக்காரு. உண்மையை ஒத்துக்கணும் தம்பி. நீங்கள் உண்மையை ஒத்துக்காமல் போய் சொல்லி அவர் காரணம் இவர் காரணம்லாம் சொல்லக்கூடாது. அவர் எங்கே ரவுடிசம் ஏதாவது பண்ணுறாரா? அவர்கிட்ட சொல்லாரு, வாங்க மோதி பார்ப்போம், வா தொட்டுப்பார். தமிழ்நாட்டில் உள்ள அவ்வளவு கல்லூரி மாணவர்களும் வீட்டுக்கு வருவாங்க. ஏடா டேய், கல்லூரி மாணவர்களை ஒவ்வொரு பாவம் ஏழை பாளையில் கஷ்டப்பட்டு படித்து இந்த குடும்பத்தை காப்பாற்ற மாட்டானா நீ நினச்சி நம்ம கல்லூரிக்கு அனுப்புனா நீ வன்முறையை தூண்டுற. கல்லூரி மாணவர்களும் உன்ட்ட வந்து சண்டைக்கு வருவாங்க. அப்போ வந்து விஜய் அதை சொல்லி கொடுக்குறாரா? அன்னைக்கே விஜய் தடுத்துருக்கணும், அவனை தூக்கியிருக்கணும் சார். விஜய் படங்களில் மட்டும் அமைதியாக, நான் இப்போ இதுவும் விஜய்க்காக தான் சொல்ல, படங்களில் மட்டும் அமைதியாக இருந்தால் போதாது. இப்போ இவனை மாதிரி வன்முறை பேசுகிறவன் இந்த கட்சிக்கு எப்படி கெட்ட பேருதுன்னு ஒரு ஏழை இளைஞர்கள் இதில் பாதிக்கப்படுவாங்கல்ல சார். இது நடக்கட்டும். ஒன்று ஒரே ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி. எப்போ பார்த்தாலும் விஜய் அவர்கள் நிறைய குட்டி சார் 41 பேர் இறந்ததுக்கு நீங்க தெளிவான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அது தான் காரணமா? ஆதவ அர்ஜுனா மென்ஷன் பண்றீங்க, குற்றத்தை ஒத்துக்குன்னு சொல்றீங்க. யார் ஒத்துக்க சொல்றீங்க? அவங்க தான் ஒத்துக்கறணும். யார் நடத்துறாங்களோ, ஆதவ அர்ஜுனாவோ இல்ல புசி ஆனந்தோ இல்ல கூட இருந்தாங்க, இதெல்லாம் உண்மையை ஒத்துக்கறணும் சார். அது மறைக்கலாம் முடியாது. அதாவது ஒரு தவறு நடந்தால் அது தெரிந்து செய்தால் அது தேவன் என்றால் விட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு யாரு? புரட்சி தலைவர் அவர்கள். எத்தனை பேர் 1-2 உயிர் இல்லை சார். அன்னைக்கு தண்ணி குடிக்க முடியல, ஒரு பாத்ரூம் போக முடியல, நிறைய பேர் அப்படி காலோடையும் கையோடலாம் பாத்ரூம் போயிருக்காங்க. பத்திரிகை ரிப்போர்ட்டர்கள் சொல்றாங்க. இனி வரும் காலத்திலே அது செய்யாமல் இருக்குது. அந்த மாதிரி திட்டங்கள் திட்டுங்க. நாங்கள் நல்ல இளைஞர்களுக்கு நல்ல வழி நடத்துவோம், வேலை வாய்ப்பை உருவாக்குவோம், தொழிலை உருவாக்குவோம், கல்விக்கு நல்ல விஷயங்களை செய்வோம்னு சொன்னால் வா மோதிப்பார், தொட்டுப்பார். 6 மாதத்துக்கு பிறகு ரவுடிசம் என்ன? இது ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்கிறேன், ஒரு குட்டி ஸ்டோரி. இது வர குட்டி ஸ்டோரி விஜய் சொல்லி கேட்டிருப்பீங்க, நான் சொல்கிறேன் குட்டி ஸ்டோரி. ஒரு நல்ல பெரிய குளத்தில் ஆனந்தமாக இருக்கிற ஒரு தவளை. அந்த தவளை ஆனந்தமாக இருக்கும்போது அங்கே ஒரு தேள் வந்து விழுந்துருது. தேள் விழுந்து அதுக்கு நீச்சல் தெரியாமல் தவிக்குது. அந்த பாவம் அந்த தவளைகிட்ட போய் கேட்குது, எப்படியாவது என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு கேட்குது. தவளை சொல்லுது, ஒன்றை காப்பாற்றணும்னு நீ கொட்டிடுவா, நான் செத்து போயிடுவேன் அப்படிங்குது. அட பாவி பையல, அதெல்லாம் செய்ய மாட்டேன், என் உயிரை காப்பாற்று. இல்லை நீ கொட்டுனா நான் செத்துருவேன் அப்படிங்குது. அது எப்படிடா நான் ஒன்றை கொட்டுவேன்? ஒன்றை கொட்டினா நீ செத்துருவேன், நானும் மீண்டும் நார்மலாக செத்துருவேன். அதனால் ஒன்றை கொட்டவே மாட்டேன், என்னை காப்பாற்றணும், ஒரு உயிரை காப்பாற்றின புண்ணியம் உனக்கு கிடைக்குன்னு சொன்னதும் தவளை பாவம் பார்த்து அந்த தேளை வந்து கூட்டிகிட்டு போய் கரை சேர்க்கறதுக்கு முன்னால் அந்த தேள் கொட்டிடுச்சு. அடா இளவண்டாடி போவனே, நான் போக்கில் சிவனேனி இருந்தவனே என்னை கூப்பிட்டு வச்சு என்னை காப்பாற்றுன்னு சொல்லி என்னை கொட்டி கொல்ல வச்சுட்டு என் உயிர் போகுது, ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னா அன்னை தப்பாக நினச்சிக்கிறாங்கண்ணே. எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி பார்த்தேன், என்னால் இருக்க முடியல. பிறருக்கு தீங்கு செய்யதும் பிறருக்கு துன்பத்தை கொடுத்ததும் என் கேரக்டரு. அந்த கேரக்டரை என்னால் உயிர் இருக்க தவிர மாற்ற முடியலண்ணே, அதான் கூட்டிட்டோம்னே. நீயும் செத்து நானும் செத்து. இது யாருக்கு இந்த ஸ்டோரி புரியல கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கு இந்த ஸ்டோரி புரியணும்.
கெட்டவர்களும் தீயவர்களையும் தீயவரை காந்தலும் தீதே. பார்த்தாலே தப்புண்ணே. நான் எந்த கிட்டவும் கூட போக மாட்டேன், தெரிஞ்சு போக மாட்டேன். தவறு செய்யறாம அப்படின்னு தெரிஞ்சு அவங்கள கிட்ட வைக்கக்கூடாது. இப்போ கூட கோவப்படுத்துவோம், இதை வச்சு இப்போ கூட பண்படுத்தலாம். ஏன்னா நான் நேரடியாக போய் இதை சொல்ல முடியாது. எப்படி சொல்றது? சொல்ல விட மாட்டான். வேற வழி இல்லை. இது மூலமாக சொல்கிறேன், இந்த குட்டி ஸ்டோரி மூலமாக. அதாவது இந்த பத்திரிகையாளர் அடிக்கணும்னு சொன்னோம்ல, அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கு? இதை நான் போய் சொன்னோம் இல்லையா, அப்பவுமே அரெஸ்ட் பண்ணியிருக்கணும். நீங்கள் வந்து ஸ்ரீலங்காவில் நேபாளில் புரட்சி நடக்கிறவங்க இங்கே புரட்சி வரணும்னு பேசுனாங்கல்ல, அன்னைக்கு தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் இவரை தூக்கி உள்ள வச்சிருக்கணுங்க. இவர் யாருங்க? இவர் ஒரு பெண்ணை வந்து பொய்யா சொல்லி 9 வயசு கம்மின்னு சொல்லி ஒரு திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணவர் அவ்வளோத்தையும் மிரட்டுறாருன்னா இவரை தூக்கி உள்ள வைக்கணுமா வைக்க வேண்டாமா? இவர் மேலே நடவடிக்கை எடுக்கணுமா எடுக்க வேண்டாமா? ஒரு கட்சிக்காரரு. நான் பத்திரிகையாளர் தான், நியாய தர்மத்தோடு தான் வாழ்ந்துருக்கேன். எந்த பத்திரிகையாளர் மிரட்டுறதோ சண்டல் போட்டதோ யார்கிட்டயும் வன்முறையை தூண்டுறதோ இதுவரை ஏதாவது இருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள். பழனிக்குமார் இருக்கிறாரு, பழனிக்குமார் கிட்ட கல்யாண நியூஸ் அவர் போட்டுட்டார். இப்போ அவர்கிட்ட சொல்கிறேன், அவர் சொன்ன லண்டனில் இருக்காது போடக்கூடாதுன்னு சொன்னார். நான் சார்கிட்ட சொன்னேன், சார் அவங்க பத்திரிகை தர்மம், அவங்களுக்கு ஏதோ வகையில் நியூஸ் தெரிஞ்சிருக்கு, லண்டனில் கல்யாணம் நடக்குது, பழனிக்குமாருக்கு மட்டும் தான் அது தெரியும். நியூஸை போட்டார், என்கிட்ட அடிக்கிறாரு, மிரட்டுறாரு. அங்கேருந்து எப்படி நியூஸ் வந்தது, நீ தானே பிஆர்ஓ அப்படி. சரி, எனக்கு அங்கே தெரியும், ஏதோ வகையில் அவங்க பத்திரிகையாளர் மிரட்டலாம் முடியாது. அதுக்கப்புறம் அதே இதை நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ப மாட்டீங்க சார். 40,000 ரசிகர்கள் மத்தியில் 40,000 ரசிகர்களை கொண்டு வந்து பண்ண முடியுமா? ரசிகர்கள் முன்னில அவர் கல்யாணம் இங்கே நடந்தது நேரு ஸ்டேடியத்தில். அவங்க எல்லாருக்கும் தெரியும். கவுண்டர் ABCDன்னு கவுண்டர் போட்டு 10,000 வேற எல்லாருக்கும் ஃபோட்டோ எடுத்து அப்படியே அவ்வளோத்துக்கு பிரியாணி பாக்கெட் கொடுத்து பிளானிங் திட்டம். இப்படி நாங்கள்லாம் திட்டம் போட்டவங்கலாம் இன்றைக்கி நடுரோட்டில் நிற்கும். இதை குறை சொல்கிறதுக்காக நான் சொல்லலை சார், என் விதி அவ்வளோதான். ஆனால் இதை சொல்லாமல் போயிட்டேன்னு வைங்களாம், இந்த ரைடு நடந்தவன் எங்களெல்லாம் மாட்டி விட்டு விஜயம் மாட்டி விட்டவன் அவன் நல்லா அழகாக சோமா சார் அப்படி வந்துடும் சார் இப்படி வந்துடும் சார் அப்படி பண்ணிக்கலாம் சார். இப்போவும் அந்த பாவலா காட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள். பாவலா காட்டுறவனை நம்பாதீங்க, திருடனை நம்பாதீங்க. ஒரு நிமிஷம் இது திமுக. ஆமாம், கரெக்டாக கேட்டிங்க, உண்மையை சொல்கிறோம்னே. ஏன்னா எப்பவும் நேர்மை. நான் திமுகவுக்கு ஆதரவான கிடையாது, திமுகவை பற்றி தாக்கி பேசியிருக்கேன். இன்றைக்கி நடக்கிற கூட இந்த போதை விழிப்புணர்வு டாஸ்மாக்கு எதிரான அந்த கருத்து தான், ஆட்சிக்கு எதிரான கருத்து தான் அன்னைக்கு டாஸ்மாக்ங்கிறது. அதாவது திமுகவுக்கு ஆதரவாக பேசலை, ஆனால் கரூர் சம்பவத்தில் அவங்க நியாயமாக நடந்தாங்களா இல்லையாங்கிறது தான். அன்றைக்கி ஒரே நாள் நைட்டில் அவ்வளோத்துக்கும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அன்றைக்கி அவ்வளோத்துக்கும் உதவிகள் பண்ணி அந்த விஷயத்தை கண்ட்ரோலில் வச்சாரோ வைக்கலையா, அதை நான் சொல்கிறது என்னுடைய கடமை சார். நல்லது செய்தவங்களை கெட்டது இனி சொல்லக்கூடாது இல்லையா, அதை தான் நான் சொல்கிறேன். நம்ம இப்போவுமே விஜய் நான் திட்டம் இல்லையே, விஜய் பக்குவப்படணும்னு தான் சொல்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கிறது, திட்டுறது வேற, பக்குவப்படணுங்கிறது வேற. இல்லை வேண்டான்னு தானே சொல்லியிருக்கேன். கலப்பை போதானே, அவள் கலப்பை வச்சு பொழுதே நான் வாழ்ந்து விடுவோம்னே. எது இல்லை, விதவைகள் வந்திருக்கு, அதுக்கு விழிப்புணர்வு உருவாக்குறது தான் நம்ம இதை பண்ணியிருக்கோம். விழிப்புணர்வு உருவாகணுங்கிறதுக்காக நம்ம இதை பண்ணியிருக்கோம். இதே மாதிரி இளம் விதவைகள் வரக்கூடாது, போதையை தடுக்கணும். முன்னாடி எல்லாருமே வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. எது விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுனாங்க. இப்போ ஒவ்வொருத்தர வந்து அவர் பண்ற தவறை வந்து சுட்டிக்காட்டி பேசுறாங்க. அது என்ன காரணமா இருக்கும்? ஏன்னா நீங்க கூடவே இருந்தீங்க, அவருக்கு ஏதாவது மெயினா நீங்க வந்து ஆதரவுலாம் சொல்றீங்க, ஓகே, அவருக்கு என்ன அட்வைஸ் பண்ண போறீங்க? நீங்களே வந்து விஜய் கூட இருக்குன்னு சொன்னீங்க, அப்புறம் வெளியே வந்துட்டீங்க. எனக்கு வந்து மன்சூர் அலிகான் வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுத்து இனிமே வந்து விஜய் வந்து வேஸ்ட், அவர் தரையில வந்து கால் வைக்கணும், ஃப்ளைட்லேயே சுற்றுறாரு சொல்லிட்டாங்க. ஸோ அதை பற்றி உங்களுக்கு கருத்து? சார், விஜய் வந்து இப்பவும் நான் குறை சொல்லலை, அவர் வேஸ்ட்டுன்னே சொல்லலை. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, தவறானவங்க தீயவர்கள் கூட வரக்கூடாது, நல்லவர்கள் கூட இருந்து வழி நடத்தி அவர் சிஎம் ஆகுனா கூட எனக்கு சந்தோஷம் தான். அவர் கூட இருந்தவங்கிற முறையில் எனக்கு மிகப்பெரிய பெருமை, சந்தோஷம் தான். ஆனால் பக்குவப்படணும், நல்லவர்களை கூட வைக்கணும், வல்லவர்களை கூட வைக்கணும், தமிழ்நாடு முழுக்க இருக்க திறமையாளர்களை கண்டுபிடிச்சு கூட வைக்கணும், நல்ல பயிற்சிகள் கொடுக்கணும். இந்த ரசிகர் கூட்டத்தை வச்சு அவங்க ஃபுல்லாக மிரட்டுறது மாதிரி இல்லாமல் அவங்க அனைவருக்கும் நல்ல பயிற்சிகள் கொடுத்து அந்த இயக்கத்தை மிகப்பெரிய இயக்கமாக உருவாக்கணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள், தாழ்மையான அன்பான வேண்டுகோள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எதனே இந்த தேர்தலை நான் நிக்கலனே, கண்டிப்பா நிக்கலனே. வாங்க உள்ள வாங்க. அண்ணா உள்ள முன்ன முன்ன வாங்க, நீங்க நான் சொல்றேன். அண்ணா நீங்க முன்னாடி வாங்க சார். வாங்க வாங்க. ஒரு போட்டோ எடுத்து